ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்பா பேய் மாரி வரானுங்க. ஃப்ரண்ட்லாமல் வந்துடக்கூடாது சாமி. பைத்தியக்காரனுங்க பேய் மாதிரி வரானுங்கடாப்பா காருக்காரனுங்க. மக்களே, நம்ம கொடைக்கானல்லேருந்து கீழே இறங்கிட்டுருக்கோம். நான் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். இதில் ஃபுல்லாலாம் வீடியோ போட போகிறது இல்லைங்க, சும்மா ரைடை பற்றி சும்மா கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னு தான் ஆன் பண்ணேன் கேமராவை. ஓகே, எனக்கு ஃபஸ்ட் டைம் இது மாதிரி ரைடுன்னு சொல்லி கிளம்பி வந்தேன். நல்லாவே போணுச்சு, குத்தம் சொல்ல ஒன்றும் இல்லை, நல்லாவே போணுச்சு, ரொம்ப நல்லாவே போணுச்சு. நல்லா என்ஜாய் பண்ணேன் அண்ட் வீடியோ நல்லா கவர் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆனால் செம்ம க்ரௌடுங்க கொடைக்கானலில். எப்போ எல்லாம் கோடை ஆரம்பிச்சோன்னு செம்மையாக வந்துட்டாங்க எல்லோரும். செம்ம இங்கே இப்போயே இங்கே பாருங்கள், ஆப்போசிட்லேயே எவ்வளோ வண்டி வருதுன்னு மட்டும் நீங்கள் நல்லா பாருங்கள். இதில் அங்கே நிற்கிது, அவ்வளோ தூரம் நிற்கிது. நல்ல வேலை என்ன டைமுக்கெல்லாம் நான் வரல, இந்த வீக்கெண்ட் வந்துச்சுல, எல்லாம் இங்கே வந்துட்டாங்க அவ்வளோ இருக்குது. செம்ம க்ரௌடு. நல்ல வேலை நான் வீக்கெண்ட் பிளான் பண்ணவே இல்லை இந்த இடத்துக்கு. இன்றைக்கி கரெக்டாக சாட்டர்டே நான் எடுக்கும்போது, வீடியோ எடுக்கும்போது 29 ஏப்ரல் 29 சாட்டர்டே. அதனால் செம்ம க்ரௌடு மேலே ஏறுது இப்போ தான். நல்ல வேலை நான் இறங்கிட்டு அந்த டைமுக்கு. இறங்கும் போதே இவ்வளோ கூட்டம் இறங்குதான். இதெல்லாம் தாண்டி எப்படி இறங்க போகிறேனே தெரில. ஓகேங்க, ஃபைனலி கொடைக்கானல் ட்ரிப்பு முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடைக்கானல் ட்ரிப்பில் நிறையா மாண்டேஜ் மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். எல்லாத்தையும் க்ளவுடு மாதிரி அப்படியே ரெடி பண்ணி வீடியோ மாதிரி ஒன்று போட்டு மாண்டேஜ் சாங் ஒன்று வச்சு வீடியோ மாதிரி ஒன்று போட போகிறேன். மற்றபடி ஓகே. அப்பா கொஞ்சம் இப்போ தான் குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிக்குது. முல்லப்பா சாமி 2 days செம்ம குளிர் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனால் செம்ம கிளைமேட்டு, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இன்றைக்கி நான் போன பிளேஸ்லாம் அந்த பூண்டி அதெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சுங்க லொக்கேஷனு. அதுவும் இந்த கேரட் தோட்டத்துக்கெலாம் போனோம் பாருங்கள், அதெல்லாம் வேறு லெவலு. உண்மையாகவே நான் மறக்க மாட்டேன். அது அவர் அப்போ தான் அதை அறுவடை பண்ண ஆரம்பித்தாங்களே, கையால் பிடுங்க ஆரம்பித்தாங்களே. அவங்க அப்படியே பிடிங்க என்கிட்ட கொடுத்துட்டாரு. ஃபஸ்ட்டு பிடுங்கினதே என்கிட்ட தான், எனக்கு தான் பிடுங்காரு. இந்த தம்பி ஃபஸ்ட்டு தான் தான் தரேன்னு சொல்லி தந்துட்டார் கையில். நான் வேறு லெவல் மனுஷன் அவர். பஸ்ஸு இதெல்லாம் இத்தனை வண்டியை தாண்டி எப்படி போகிறது ஒன்றும் புரியலை. இறக்கம் வேறை. ஓகே கைஸ், நான் வந்து எப்படி போகிறேன், நான் திருச்சி வழியாக தான் போகிறேன். நான் அங்கே போயிட்டு மதியம் இன்னும் சாப்பிடல. ஆக்சுவலாக 2 இடத்த மிஸ் பண்ணிட்டேன். அதாவது ஒரு பேக்கரி கடை ஒன்று, ரொம்ப ஃபேமஸ் பேக்கரி கொடைக்கானல்லையே. அந்த பேக்கரியில் நிறையா ரொட்டி கிட்டி, அந்த பன்னு கேக்கெலாம் சூப்பராக இருக்குமா. அதை சாப்பிட மறந்துட்டேன். சாப்பிட மறக்கலை, லாஸ்ட் இப்போ சாப்பிடணும்னு நினச்சேன். பார்த்தா செம்ம டிராஃபிக்குங்க, எந்த பக்கமே திரும்ப முடியல. இந்த வண்டியை வச்சுக்கிட்டு நான் திரும்பவே முடியல சத்தியமாக. எனக்கு அப்புறம் மாதிரியாக ப்ரெஷர். ஏன்னா அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு நிற்கிது லைனு. அதை தாண்டி வந்ததிலே கடுப்பாயிடுச்சேன். அதனால் 2 கிளம்பிட்டேன். அப்படியே மதிய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஃபுட்டு சூப்பர் கடை ஒன்று இருக்குங்க. நல்லா கோழி குழம்பு அது இதுன்னு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குமா, சூப்பராக இருக்குமாம்மா சொன்னார் ஒருத்தர் அண்ணன். பட் ஆனால் அதிகம் சாப்பிட முடியலை. ஓகே, நிறைய பிளேஸ் விட்டுட்டு போகிறேன். இன்னொரு டைம் வருவேன். இன்னொரு டைம் வரும்போது நின்று நிதானமாக பொறுமையாக சாப்பிட்டுட்டு அழகாக போகலான்ட்டு இருக்கேன். ஆனால் கொடைக்கானலில் என்னை பார்த்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அவங்களோட மற்றவங்க பார்த்ததெல்லாம் வேறு மாதிரி ரியாக்ஷனு. எல்லோரும் அப்படி பார்த்தாங்க என்ன, ஏன் என்னெல்லாம் தெரில. என்ன மாதிரி ரைடர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க இங்கே. ஆனால் அவங்க பார்த்த பார்வையே செம்மையாக பார்வை. எப்படினாலும் பஸ்ஸு நிற்கிது, முன்னாடி போய் வந்து பண்ண முடியாது. ஷோ இதாங்க அந்த வீக்கெண்ட் டைமில் எல்லோரும் வந்துட்டனால செம்ம டிராஃபிக்கில் இருக்குது. இல்லைங்க, மிஸ் பண்ணிட்டேன். போகும்போது எப்படி மிஸ் பண்ணேன்னு சத்தியமாக எனக்கு தெரியலையே. ஒரு மாறி வந்துட்டனோ. இங்கே ட்ரோன் பறக்க விடுவாங்கன்னு தெரியலையே. ஓரமாக எடுத்து விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வண்டியை. இந்த பிளேஸ் சத்தியமாக மிஸ் பண்ணிட்டேன். வரும்போது பார்க்குறேன் என்னன்னு தெரில. நான் கரெக்டாக ரூட்டில் போயிட்டுருக்கேனான்னு தெரில. இது எப்படி நான் மிஸ் பண்ணேன்னு தெரியலையே. ஒருவேளை வேறு ரூட்டில் போயிருக்கோமா போகும்போது. சரி ஓகே இன்னொரு டைம் வரும்போது பார்த்துக்கலாம். நல்லா நின்று இங்கே ஏன்னா இந்த கூட்டத்தில் நிறுத்திலாம் வீடியோலாம் எடுக்க முடியாது. இந்த இடத்துல ட்ரோன் பறக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான். ஆனால் தெரில ஏறும்போது ஏன் வரலன்னு தெரில. கரெக்டான ரூட்டில் தான் இறங்குறேனான்னு வேறு தெரியலையே, டவுட்டாக இருக்கே. நான் மேப்பை பார்க்கணுமே. காட்டின இடம் தாங்க. இங்கேருந்து நான் போகும்போது ஏதோ என்னன்னு தெரில, என்ன மறைஞ்சிருந்துச்சு தெரில. இந்த டோல்கேட்டில் தான் போகணும்.
போகும்போது கரெக்டாக தான் ஞாபகம் இருக்குது, டோல்கேட்டில் இங்கேருந்து நின்று போனது. ஓ மை காட், நான் போகும்போதே மிஸ் பண்ணிட்டேன். புலம்புறேன் நான் இப்போ உட்காந்து புலம்பட்டோம். சரி ஓகே, இதான் டோல்கேட்டு. உள்ளே போகிறவங்களுக்கு மட்டும் என்ட்ரியாக ஃபீஸுக்கு வாங்குகிறாங்க 60 ரூபி எதுவோ காருக்கு, பைக்குக்கெலாம் கிடையாது. ஓ, இந்த டோல்கேட்னால தான் இவ்வளோ டிராஃபிக் நிற்கிதா இங்கே? ஐஸ், நான் சத்தியமாக இறங்கும்போது இப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணுவேன்னு சத்தியமாக எனக்கு தெரியலை. அங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டில் தெரியுதான் தெரியலையே, இருங்க ஃப்ரண்ட்டில் போய் காமிக்கிறேன். நான் பாருங்கள், ஆப்போசிட்லேயும் வண்டி இப்படி தான் நிற்கிது, இங்கேயும் இப்படி தான் போகுது. நான் வருதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நான் என்றைக்கு போய் சேர போகிறேன் தெரில. ரைட், வீக்கெண்ட்னாலே தான் ப்ராப்ளம். நல்ல வேலை நான் வீக்கெண்டில் ஆனால் இங்கே இருக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணல. அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஏன்னா இப்போ நான் போய் பார்த்தது எல்லாமே நான் மார்னிங்கே போயிட்டேன். ஸோ அதனால் நான் வீடியோலாம் எடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் க்ரௌடு இருக்காது, க்ரௌடு இல்லாத ஏரியாவாக போய் எடுத்தேன். ஏன்னா அதில் எவ்வளோ க்ரௌடு இல்லை. ஆனால் நான் எடுத்து வந்தேன்னா செம்ம க்ரௌடு அங்கே வந்துடுது. ஸோ ஹிமாலயன்லாம் நீங்கள் இந்த மாதிரி டிராஃபிக் நிறுத்துனீங்கன்னு வச்சுங்க, அவங்க கால் பழுத்துரும். ஏதோ இங்கே ஜில்லுன்னு கிளைமேட்டாக இருக்கிறதுனால இங்கே தாங்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் கால் பழுத்துருக்கோம் ஹிமாலயன் அடிக்கிற சூட்டில். ஐயோ, அந்த வண்டியில் இடிச்சு நிற்கிது வண்டி. ஏய், என்னையா பண்ணுற? ஓ, தலைவருக்கு ஓட்ட தெரியாது போல் காரு, நம்மள மாதிரி ஆள். அதான் பொறுமையாக நவுத்துறாப்புல காரை. ஆனால் இதிலெல்லாம் பஸ்ஸு ஓட்டுறவங்க ஐயோ பாவம்ப்பா, பஸ்ஸு டிரைவர்லாம் அப்படி இடிச்சு நிறுத்திப்பா. அவ்வளோதான் இந்த வண்டி. ஆமாம், இப்போ நம்ம இந்த வண்டி இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் நிற்கிதுல ஒரு ட்ரக்கா அதோ ஒரு வண்டி, அந்த வண்டி மேலே இடிச்சு தான் நிற்கிது. பிரேக்கே நான் பிடிக்கல. என்னப்பா லடாக் ஃப்ளாக்லாம் மாட்டியிருக்காப்புல, போயிட்டு வந்து மாட்டியிருக்காரல்ல, சும்மா மாட்டியிருக்காரு அந்த இல்லையே. நானும் லடாக் போகிறேன் எப்போலாம் எனக்கு தெரில. ஆனால் பைக்கில் போகணும்னு டவுட்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளால் கிளைமேட்லாம் தாங்க முடியாது நமக்கு. ஆனால் இன்றைக்கி நான் அப்படி தான் நினச்சி வந்தேன், கொடைக்கானல் ஒரு வேளை நமக்கு டென்ஷன் ஆகிடுமோ அப்படின்னு. பட் ஆனால் டென்ஷன் ஆகலை, கூலாக போயிட்டு வந்துச்சு ரைடு. இப்போ வரைக்குமே டென்ஷன் ஆகலை. இவ்வளோ க்ரௌடில் நிற்கும் போதும் நார்மலாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா கிளைமேட் அப்படி ஜில்லுன்னு இருக்கிறனால வண்டியோட ஹீட்டும் தெரில, ஒன்றும் தெரில நமக்கு. ஸோ அதனால் நல்லாவே இருக்குது. ஏய், என்னப்பா அது சைடில் வந்துக்கிட்டே இருக்காங்க, ஃப்ரண்ட்டில் போவே இல்லை. ஐயோ கேஸ், நான் ஒன்று சொல்கிறேன், சத்தியமாக வீக்கெண்டில் பிளான் பண்ணாதீங்க. அதான் நான் சொல்கிறது என்னோடய அட்வைஸு. ஏன்னா நீங்கள் வீக்கெண்டில் பிளான் பண்ணிங்கன்னா ஒன்றுத்தையும் பார்க்க முடியாது. ஏன்னா செம்ம க்ரௌடு வந்துடும். நீங்கள் ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியாது. அது இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப அலையணும். அதாவது ரொம்ப வெயிட் பண்ணணும்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு வண்டி வரிசையாக நிற்கும், நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா கொடைக்கானலே இருக்கிறதே ஒரு ரோடு தான். அங்கே இந்த பூம்பாறை அப்புறம் இந்த பாண்டி போகிற ரூட்லாம் ஒரே ரோடு தான். அந்த ரோடெலாம் பிளாக் ஆகி அப்படியே நிற்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீக்கெண்டில் போகிறத அவாய்ட் பண்ண சொல்ல மாட்டேன். ஏன்னா அதில் தான் ஃப்ரீ கிடைப்பீங்க, அப்போ தான் போவீங்க. ஓகே, போனால் இப்படி தான் இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் கரெக்டாக ஒரு 1/2 ஹவராக நான் இங்கே தான் போயிட்டுருக்கேன். ஒரு 10 நிமிஷமாக இன்னும் 10-15 நிமிஷமாவது நின்று இருப்போம் ஒரே இடத்துல. அந்தளவுக்கு டிராஃபிக் இங்கே பாருங்கள் ஏத்தாப்பில் கொடுமை. இது வேறு என்ன வேறு ஒரு மாதிரி பார்க்குறாங்க காரில் உள்ளவங்க எல்லாருமே. இங்கே பாருங்கள் கை கட்டிச்சு பார்த்தீங்களா ஒரு பிள்ளை இங்கேருந்து. ஸோ சார் எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு வெக்கமாக வருது. நான் என்னத்தை இப்போ சைடு போட்டு போனாலும் ஃப்ரண்ட்டில் அவ்வளோ கூட்டம் போயிட்டுருக்கு. அது போனால் தான் நானே போக முடியும். சரி, வேறு வழியே இல்லாமல் நான் மட்டும் பொறுமையாக போயிட்டுருக்கேன். எனக்கு நான் எங்கே போகுதோ வானம், அங்கே பின்னாடி ஒரு பஸ்ஸு போகுது பாருங்கள். ஒரு பெரிய வெஹிக்கிள் ஒன்று ஃப்ரண்ட்டில் போயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு வேலை. ஏன்னா கரெக்டாக ஒரு யூட்டர்ன் பண்ணுற இடத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. அங்கேயே அப்படியே நின்றுடுதுங்க பாருங்கள், பஸ்ஸெலாம் நிற்கிது. இங்கே பாருங்கள், இப்போ கொடைக்கானலேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் வந்துட்டேன். 3 கிலோமீட்டர் வரைக்கும் இங்கே க்ரௌடு தான். நீங்கள் பாருங்கள், வண்டி ஏத்தாப்பில் போகவே இல்லை, அப்படியே நிற்கிது ஸ்டெக் ஆகி. அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு மட்டும் பார்த்துங்க டிராஃபிக்கு. இவங்களாம் என்றைக்கு போய் சேருவாங்கன்னு தெரிஞ்சு நைட் ஆகிட்டு நினைக்கிறேன் போகிறதுக்கு. அவங்க பாருங்க, கால் எனக்குப்பா வெதப்பாக இருக்குது ஹிமாலயனோட ஹீட்டில். நானும் கொஞ்சம் கேப்பு கிடைக்கிது, பூந்து போயிடலான்னு பார்த்தா முடியல. ஏங்க அந்த ஒரு பஸ்ஸு தான் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். அந்த பஸ்
தலைவா இரு தலைவா, நான் போய்க்கிறேன். ஓகே. எதுனாலடா நிற்கிது? ஆப்போசிட்லாம் போக வாய்ப்பே கிடையாது எங்கே பூந்தோம். ஏன்னா அந்தளவுக்கு நிற்கிது. 3 கிலோமீட்டருக்குலாம் பூந்து போகிறது வாய்ப்பே இல்லை. பொறுமையாக இருந்து போகிறது பெஸ்ட்டு. வயசியாக பைக்கர்ஸ் நிற்கிறாங்க. அதெல்லாம் என்றைக்கு போக போகிறாங்க? ஏங்க ஒரு பஸ்ஸுனால தாங்க உள்ள டிராஃபிக்கு. கொஞ்சம் வழி விட்டனா ஓடிடுவேன் நான். இந்த ஒரு பஸ்ஸுனால தாங்க நாங்கள் வெயித்தவளே யாருமே போக முடியல. இந்த பஸ்ஸுக்காரன் கொஞ்சம் ஓர விட்டானா எல்லா பைக்கும் போயிடும். அவ்வளோ பைக் வந்துச்சு பின்னாடி, என் முன்னாடி. தெரில, ஏன்னா ஆப்போசிட்டில் வண்டி வந்தவங்க எல்லாருமே மேலே ஏற்றி போட்டாங்களா. ஸோ பஸ்ஸுக்கு போகிறதுக்கே ரூட் இல்லை, இடமே இல்லை. வேணா என்ன பண்ணுவான், முடியலப்பா சாமி. கொஞ்சம் கேப் விட்டானா ஓடிலான்னு பார்த்தா கேப் விட மாட்டான் போலையே. அவனுக்கு கூட இடமே இல்லை. கேஸ் கரெக்டாக ஒரு 1.5 ஹவருக்கு அப்புறமா ஆப்போசிட்டில் எந்த வண்டி வரலங்க. அதனால இந்த பஸ்ஸுக்காரன் சீக்கிரம் போகிறாங்க. அப்பா பாரு எவ்வளோ வண்டி, பின்னாடி எவ்வளோ வண்டி வருது அப்படி கரெக்டில் கனடியில் பாருங்கள், சைடு கனடியில். சை செம்ம டென்ஷன் எடுத்துட்டானுங்க. என்னோட பொறுமையே சோதிச்சுட்டானுங்கப்பா அந்த இடத்துல. ஒரு வழியா சொல்லிட்டான். பஸ்ஸுக்காரன் அப்பயுமே கொஞ்சம் சைடு விட மாட்டான். அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கான். என்னடா நினச்சி தரல உனக்கு. மண்ணெலாம் அடிக்கிறான். பெரிய கும்பிடு தலைவனுக்கு. ஒரு வழியாக வழியை விட்டான்ப்பா சாமி. இதுக்கு மேலே போயிடலாம் எனக்கு. மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு திருச்சி திண்டுக்கல் போகிற ரோட்டில் வந்து ஒரு பெட்ரோல் பங்கில் இருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, மலையிலேருந்து இறங்கணும்ல. இறங்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு மழை பிடிச்சின்னா ஒரு வழி தெரியாமல் எல்லாத்தையும் குடிஞ்சி உள்ளே போட்டுங்க பாருங்கள். இந்த டேங்க் பேக் எல்லாத்தையும் போய் மாட்டிட்டு இப்போ தான் மழை நின்றுச்சு. ஒரே ஒரு டீ ஏன்னா சாப்பிடல மதியம். ஸோ அதனால் இப்போ தான் ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு, அது தெரியுதுல ஒரு பேக் இருக்குது, அந்த பேக்கில் டீ குடிச்சிட்டு இப்போ தான் நிற்கிறேன் ரெடியாகி கிளம்புறதுக்கு. மறுபடியும் செம்ம மழை கேஸ், நீங்கள் வேறு செம்ம மழை வந்துருச்சு. நல்ல வேலை நான் மறந்துட்டேன். நான் கோபுரவை மாட்டிக்கிட்டே மழையில் வந்துட்டேன். நல்ல வேலை உள்ளே தண்ணி போய்ட்டு வீணாக போயிருக்கும்னு நினச்சேன். இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஆன் பண்ணேன். அப்படி நான் பேசிட்டேன். ஓகே.